ராமனுக்கு பரம் தெரிந்த அளவுக்கு இகம் தெரியவில்லை என்பதனால் தான் அடியோன்னா சார். நீங்க இப்ப ராம் 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 அப்படின்னு மாதவி கொடி கட்டி இருந்த அந்த சீதைய ராம் 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 ராம்னு சொன்ன உடனே அவள் உயிர் காப்பாற்றப்பட்டாள்னு சொன்னீங்கல்ல, அந்த ராம் 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 ராம்ங்கிற நாமத்தை ராமனா வந்து சொன்னான் இல்ல, அடியவர் தான் சொன்னார். அப்ப ஆண்டவனுடைய நாமத்துக்கு கூட அடியவர் சொல்வதனால் தான் பெருமையே தவிர ஆண்டவன் வெறுமனே பேர் வச்சுக்கிட்டதுனால பெருமை இல்லை. இப்ப பொருந்துற புல்லுக அப்படின்னு ராமன் எவ்வளவு பெரிய கடவுள், அவன் போய் ஆஞ்சநேயனுக்கு முன்னாடி அப்படி பொருந்துற புல்லுகன்னு குறுகி நின்னானே, இது எவ்வளவு பெரிய சக்தி. நீங்க எங்களுக்கு தெரிய ஆஞ்சநேயனுக்கு முன்னாடி ராமன் குறுகி போய் நின்னது பெருசா தெரியல. அவன் மனைவி அங்கு உப்பு கடலுக்குள் தப்புக்கடல் ராவணனால் சிறை வைக்கப்பட்டதற்கு இந்த ஆஞ்சநேயன் அப்படியே விஸ்வரூபம் எடுத்தானே, அதுதான் அடியவனுடைய பெருமை. சார், ஒரு ஊர்ல ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கடவுள் நேரம் அந்த ஊருக்கு வந்துட்டாரு. அந்த ஊர்லயே பெரிய பணக்கார சார், பெரிய கோடீஸ்வரன் சார். அந்த ஊர்ல அன்னைக்கு நடக்கிற எல்லா செலவும் நான் தான்ட்டான், எல்லாத்துக்கும் நான் தான் சாப்பாடு போட வேண்டாம். அந்த ஊர்ல இதுவரைக்கும் யாரும் எப்படி கும்பாபிஷேகம் நடத்தாத மாதிரி நான் நடத்தணும்ட்டான் சார், முடிவு பண்ணிட்டான். எல்லாரும் நான் கடவுளா என் வீட்டுக்கு போன உடனே அவர் கொஞ்சம் எளிமையா இருந்தாரு. போன உடனே அவரை வெளியே தள்ளுங்கன்ட்டான் சார். ஏன்னா அவன் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. என் வாழ்க்கையில நான் கடவுளை கும்பிட்டதுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய பணம் வந்துச்சு. என்னை கும்பிட்ட எனக்கே இவ்வளவு கோடீஸ்வரன் ஆக்கினார்னா இப்போ கடவுள் எவ்வளோ கோடீஸ்வரராக இருக்கா. இதான் கோடீஸ்வரன் புத்தி, இதான் கோடீஸ்வரனுடைய புத்தி. அவனை கும்பிடுற நானே இவ்வளோ கோடீஸ்வரனா இருக்கேன்னா அவன் எவ்வளவு கோடீஸ்வரனா இருப்பான். அவன் போய் இப்படி இருப்பானா, நீ கடவுளா இருக்க முடியாது, வெளியே போன்ட்டான். அட கடவுளே அப்படின்ட்டாரு கடவுளே. ஏண்டா இந்த கும்பிட்டியே, வந்தேன் இப்படி வெளியே தள்ளிட்டீங்களாடா, அட சண்டாளங்களா அப்படின்ட்டு போனாரு. ஒருத்தன் அப்படியே ரூம் முழுக்க புக்கா இருந்துச்சு சார், அவ்வளவு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருந்தான் சார். இது ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்கு, ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இருக்கானே, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான். அடடா அப்படின்னு அவனுக்குள்ள போனாரு. நான் தான்பா கடவுள் வந்திருக்கேன்பா அப்படின்னார். கடவுள் இப்படி நேரடியா வருவார்னு எந்த புக்லயும் ரெஃபரன்ஸ் இல்லையான்ட்டான் சார், எந்த புக்லயும் ரெஃபரன்ஸ். இது படிச்சவன் புத்தி, எங்கேன்னு ரெஃபரன்ஸ் இருந்தாதான் சார் ஒத்துப்பான். இது எந்த பின் குறிப்புலையும் இல்லையே, எந்த தீசிஸ்ல இருக்குன்ட்டான் ஒருத்தன், எந்த எம்ஃபில் தீசிஸ்ல இருக்குன்ட்டான் ஒருத்தன், எந்த புக்கில் இருக்குதுன்ட்டான் ஒருத்தன். நான் தாயா வந்திருக்கேன்னா அப்படிலாம் ஒத்துக்க முடியாது போன்ட்டான். என்னடா பணக்காரன் அப்படி இருக்கான், அறிவாளியும் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு நம்ம கிளம்பிடுறது தான் நமக்கு மரியாதை. நம்ம இங்கே இருக்குதோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் கிளம்பி மேலே போனார் சார். போகையில் ஊருக்கு எல்லையில் ஒரு தூரத்தில் குளத்தங்கரையில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சார். அந்த விளக்கு எரிஞ்ச உடனே நம்மளுக்கு கடவுளுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. சரி பார்ப்போம், பணக்காரனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், இவன் படித்தவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், இவன்லாம் கடவுள்னே ஒத்துக்க மாட்டேங்கிறான், அவங்கிட்ட போவோம்னு உள்ளே போனார் சார். ராத்திரி 12 மணி சார். உள்ளே போன உடனே கதவை திறக்கலாம்னு தட்டினார். அந்த குடிசையில் கதவே இல்லை சார். உடனே வெளியே மழை பெய்யுது, உள்ள ஒதுங்கலாமான்னு போனாரு. வெளியே விட உள்ள நிறைய மழை கொட்டுது சார், பயங்கரமா கொட்டுது. அவர் வெளியே போயிடலாமா நினைச்சார். அவர் என்ன நினைச்சார் கடவுள், இல்லை அவன்லாம் வெளியே போன்ட்டான், இங்க நாமே வெளியே போகிற மாதிரி தான் குடிசை இருக்கு, சரி எதுக்கு உள்ள போலான்னு அப்படின்னாரு. உள்ள ஒருத்தன் செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தான் சார். அப்படின்னாருல, அவன் குனிஞ்சுக்கிட்டே வண்டியில் வர வேண்டிதானே, அப்புறம் என்ன கணக்க வேண்டியது இருக்குன்ட்டான் சார். அவருக்கிட்டே அவனுங்களாவது உட்கார வச்சு பேசினானுவர், இவன் என்னடா உட்காரவே வைக்க மாட்டேங்கிறான், அட பாவி அப்படின்ட்டு. அப்புறம் அவன் நிமிரவே இல்லை, அவன் பாட்டில் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கான் சார், அப்புறம் உடனே இவர் பார்த்துட்டு நானு அப்படின்னார். அவன் நீ யாரு நான் கேட்கவே இல்லையான்ட்டான். நீ யாரு நான் கேட்கவே இல்லை, கேள்வி கேட்க மாட்டே பதில் சொல்கிற அப்படின்னா. அப்பவும் செருப்பு தைச்சிக்கிட்டே இருக்கான் சார். அப்புறம் கூப்பிட்டு மாடி கொஞ்சோண்டு வெண்ணி தண்ணி இருந்தால் இந்த ஆளுக்கு கூடுன்ட்டான். ஆளுங்கிறான் சார், கொஞ்சோண்டு வெண்ணி தண்ணி இருந்தால் இந்த ஆளுக்கு கூடுன்னா, ஏன்னா கொற்ற மலையில் வந்திருக்கான் மனுஷன், வெண்ணி தண்ணி கூடுன்னா. குடித்த உடனே அவர் பார்த்தாரு,
இவன் ஒருவேளை தெரியாம கூட இருக்கலாமன்ட்டு சரி நான் கிளம்பட்டுமான்னா. கிளம்பட்டுமான்னு கேட்குற அப்படிங்கிறான் சார். கிளம்பட்டுமான்னு கேட்குற, கிளம்ப வேண்டியதானான்ட்டான். உடனே அவர் சரி ஒருவேளை நம்மளை பற்றி தெரியாததுனால தான் அவன் சொல்கிறான்ட்டு சொல்லிடுவோம்ட்டு நான் தான் கடவுள் வந்திருக்கேன் அப்படின்ட்டாரு சார். அப்பவும் அவன் நிம்மறல. நீ வந்தப்பவே எனக்கு தெரியும்ட்டான். தெரிஞ்சாடா நிற்க வச்சுக்கிட்டே பேசுன, தெரிஞ்சாடா வெண்ணி தண்ணியோட அனுப்புகிற அப்படின்னா. அப்போ அவன் சொன்னான் சார், ஓலை குடிசையில் ஏழை வாழுகிற இந்த வீட்டில் அர்த்த ராத்திரியில் கொட்டுகிற மழையில் கடவுளை தவிர வேறு எவன் வரப்போகிறான் என்று சொன்னான். கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி.